செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பெரும்பேர் கண்டிகை என்ற ஊரில் தான்தோன்றீஸ்வரர் கோயில் உள்ளது. மூலவர் சிவபெருமான் மணல் லிங்கமாக சுயம்புவாக தோன்றி அகத்திய முனிவருக்கு காட்சி தந்ததால் தான்தோன்றீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். கைலையில் சிவன் பார்வதி திருமணத்தை காண தேவர்கள் முனிவர்கள் சென்றனர். இதனால் வடபகுதி தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்தும் காணப்பட்டது. இதை சமன் செய்ய தென்பகுதியை நோக்கி செல்லும்படி அகத்தியரிடம் கூறினார் சிவன். அதற்கு ஒரு கண்டிஷன் போட்டார் அகத்தியர். நான் வேண்டும் இடங்களில் எல்லாம் சிவனின் திருமண கோலத்தை காட்டி அருள வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை. அதன் ஒரு பகுதியாக பெரும்பேர் கண்டிகைக்கு வந்தார் அகத்தியர். அங்குள்ள சஞ்சீவி மலை மீதுள்ள முருகனை வழிபடச் சென்றார். முருகன் தெற்கு முகமாக திரும்பி காட்சியளித்தார். அதன் பிறகு மலைக்கு கீழ் உள்ள தான்தோன்றீஸ்வரரை வழிபட்டார். அங்குள்ள அத்தி மரத்தின் அடியில் சிவன் பார்வதி திருக்கல்யாண காட்சியை காண தவம் இருந்தார். அந்த நேரத்தில் சிவன் திரிபுரத்தை எரிப்பதற்காக தேரில் சென்று கொண்டிருந்தார். விநாயகரை வழிபடாததால் அவரது தேரச்சு முறிந்து போனது. தேரச்சு முறிந்த இடமே இப்போது அச்சரப்பாக்கம் என அழைக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் சிவன் திரிபுரத்தை எரித்தார் என்பது வரலாறு. அதற்கு முன்பாக தேரச்சு முறிந்ததும் அந்த பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்த அகத்தியரை காண பெரும்பேர் கண்டிகைக்கு வந்தார் சிவன். பார்வதியும் அவரை வரவேற்பதற்காக சென்றாள். இருவரும் திருமண கோலத்தில் காட்சியளித்தனர். தேரச்சு முறிந்ததும் சிவனை தடுத்தாட்கொண்டு அழைத்து சென்றதால் இந்த அம்மன் தடுத்தாட்கொண்ட நாயகி என அழைக்கப்படுகிறாள். கோயிலில் சுமார் 1000 ஆண்டு பழமையான கோமடி சங்கு உள்ளது. இதை வைத்துதான் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற பலரும் இந்த சிவனை நாடி வருகின்றனர். இந்த கோயிலில் சண்டன் முண்டன் என்ற அசுரர்களை வதம் செய்த சாமுண்டீஸ்வரி அம்மன் பத்ரகாளியாக இருக்கிறார். கனகதுர்கையம்மன், மகா கணபதி, அன்னபூரணி, அகத்தியலிங்கம், அகத்திய முனிவர், கால பைரவர், நாகர், நவக்கிரகங்கள் உள்ளிட்ட பல சன்னதிகளும் இங்கு உள்ளன. இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்த பல்லவர்கள், சோழர்கள் கனகதுர்கையை வழிபட்டுதான் போருக்கே செல்வர். இதனால்தான் போரில் வெற்றியை குவித்ததாகவும் கல்வெட்டுகள் கூறுகிறது. பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம் போன்ற பிடியிலிருந்து விடுபட பத்ரகாளி அம்மன் சன்னதியில் பூசணிக்காயில் தீபமேற்றி வழிபடுகின்றனர். கனகதுர்கையை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குகிறது. தான்தோன்றீஸ்வரர் வம்ச விருத்தியை தருகிறார். அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாகர்த்தா விபசம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபக்தயே ஜெகதா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் வல்ல தடுத்தாட்குணநாயகி சமேத தான்தோன்றீஸ்வர சுவாமி ஆலயமானது பெரும்பேர் கண்டிகை கிராமத்திலே மடத்தோப்பு என்று சொல்லக்கூடிய திருபுவனநல்லூர் என்று ஆதிகாலத்திலே வழங்கப்பட்ட பேரை நகர் பெரும்பேர் கண்டிகையிலே கிராமத்தின் மேற்கு திசையிலே ஏரிக்கரை ஓரத்திலே ஸ்வயம்பு மூர்த்தியாக ஸ்ரீ தான்தோன்றீஸ்வர
பெருமான் வீற்றிருக்கிறார். இவ்வாலயமானது அகத்திய பெருமானுக்கு திருமணக் காட்சியை அளித்த திருத்தலமாகும். இங்கே சித்ரா பௌர்ணமி அன்று அகத்திய பெருமான் எம்பெருமானை காண தவமிருந்து வருகிறார். அப்படி வரும் வேளையிலே சித்ரா பௌர்ணமி தினத்திலே, சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திர தினத்திலே சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், அகத்தியர் ஆகியோர் தவமிருந்து எம்பெருமான் உமாமகேஸ்வரனின் திருமணக் காட்சியை தரிசித்த தலமாகும். இவ்வாலயம் அகத்தியர் காலத்திற்கு முன்பே உள்ள ஸ்வயம்புமூர்த்தியான தாந்தோண்டீஸ்வர சுவாமியாக விளங்குகிறார். இவ்வாலயத்திலே அச்சிறுப்பாக்கம் அருள்மிகு இளங்கலி சமேத ஆட்சேஸ்வர சுவாமியானவர் இங்கே மலை மீது அமர்ந்துள்ள மகாபல்லி தேவசேனா சமேத சர்வசத்ரு சம்ஹார சண்முக சுப்பிரமணிய சுவாமியை எம்பெருமானை இரட்டைமலை சந்திப்பிலே முருகப்பெருமான் சென்று தனது தாய் தந்தையரை 3 வலம் வந்து அடைத்து வந்து அகத்தியருக்கு திருமணக் காட்சியை அளிப்பது இன்றும் தொன்று தொட்டு 5300 வருடங்களாக வைபவமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இவ்வாலயத்திலே கோமடி சங்கு என்ற ஒரு சங்கு உள்ளது. அந்த சங்கானது பொதுவாக வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு என்று எல்லாம் எல்லோரும் பார்த்திருப்போம். இங்கே 1 கோடி இடம்புரி சங்கு வந்தால் ஒரு வலம்புரி சங்கு உதிக்கும். 1 கோடி வலம்புரி சங்கு உதித்தால் ஒரு கோமடி சங்கு உதிக்கும். அப்பேற்பட்ட சங்கானது சுமார் 1500 வருடங்களுக்கு முன்பே தோன்றப்பட்ட சங்கானது இவ்வாலயத்திலே கோமடி சங்கு என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த சங்கினாலே அமிர்தவர்ஷினி ராகம் இசைத்து கொண்டு எம்பெருமான் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்தால் சாக்ஷாத் பார்வதியே பரமசிவனுக்கு அபிஷேகம் செய்வதாக ஐதீகமாகும். மேலும் இங்கே சில காலங்களுக்கு முன்பாக வரையில் காராம்பசு என்று சொல்லக்கூடிய பசுவின் மடியிலே அந்த சங்கை காண்பித்தால் பால் தானாக சுரக்கும். அந்த பாலை எடுத்து வந்து எம்பெருமானுக்கு அமிர்தவர்ஷினி ராகம் இசைத்து கொண்டு இந்த பாலை சிவபெருமானுக்கு தரிசித்தோமையானால் சாக்ஷாத் பார்வதியே பரமசிவனுக்கு அபிஷேகம் என்றதாக ஐதீகமாக இங்கே உள்ளது. இப்பேற்பட்ட திருத்தலத்திலே மேலும் விசேஷமாக விக்ரமாதித்தன் வழிபட்ட ரணபத்ரகாளி அம்பாள் இங்கே அமர்ந்திருக்கிறாள். லலிதா சகஸ்ரநாமத்திலே சண்டமுண்டாசுர நுஷோதின்யே நமஹா என்று சொல்லக்கூடிய நாமாவளிக்கேற்ப சண்டமுண்டனை வதம் செய்த சாமுண்டீஸ்வரி இங்கே ஆதிகாலம் தொட்டே இங்கே இருக்கிறாள். மேலும் அருகாமையில் உள்ள திருவக்கரை ஸ்தலத்திலே வக்ராசுரனை அழித்து சம்ஹாரம் செய்த திருக்கோலத்துடன் இங்கே வந்து சண்டமுண்டனை அழித்ததாக ஸ்தல வரலாறுகள் கூறுகின்றன. மேலும் இவ்வாலயத்தின் பல்லவர்கள், சோழர்கள் ஜெயிப்பதற்காகவே இங்கே கனகதுர்க்கை அம்மனை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். அவர்கள் போருக்கு சென்றால் வெற்றி வாகை சூடும் அளவிற்கு அந்த துர்க்கையை வழிபட்டு சென்றுள்ளார்கள். அப்பேற்பட்ட துர்க்கையானவள் இங்கே மான் வாகனத்தில் எருமை கடா மீது நின்ற கோலத்தினுடன் காட்சி தருகிறாள். இந்த அரிய காட்சி வேறெங்கும் கிடையாது. இப்பேற்பட்ட துர்க்கையானவளை வழிபடும் சமயத்தில் பித்ருதோஷம் நீங்கி, கலத்திரதோஷம் நீங்கி, வாழ்க்கையில் சகல சௌக்கியங்களும் கிடைக்கும் என்பது அந்த துர்க்கையின் இங்கே உள்ள மக்களின் தொன்று தொட்டு வழிபடும் வழக்கமானது இன்றும் நடைபெற்று வருகின்றன. மேலும் இங்கே அகத்திய பெருமான்
சனகர், சனந்தரர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய நால்வரும் நந்தி ரூபமாக அகத்தியருடன் தவம் செய்து சிவபெருமானின் திருமணக் காட்சியை தரிசனம் பெற்ற திருத்தலமாகும். இந்த மேலும் பழைய தட்சிணாமூர்த்தியை இவ்வாலயத்தில் பார்த்தோமேயானால் சிவபெருமானின் கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியின் கீழே 4 ரிஷிகள் இருக்க மாட்டார்கள், முயலகன் மட்டும்தான் இருப்பார். இதுவே இதற்கு சான்றாகும். இதே அம்பாள் சன்னதியில் உள்ள தட்சிணாமூர்த்தியை பார்க்கும் பொழுது 4 ரிஷிகளும் முயலகனும் உள்ளார்கள். ஆனால் சிவனுடைய கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி 4 ரிஷிகள் கிடையாது. இதுவே இதற்கு சான்றாக விளங்குகின்றன. இப்பேற்பட்ட திருத்தலத்திலே சுமார் 5300 வருடங்களாக உள்ள திருத்தலமாக கூறுகின்றன. மேலும் அடியேன் ஆர். ரவிச்சந்திர சிவாச்சாரியார், எனது தம்பி ஆர். சங்கர சிவாச்சாரியார், நாங்கள் பரம்பரையாக இந்த ஆலயத்தை பூஜை பணியையும் நிர்வாகத்தையும் பரம்பரை தர்மகர்த்தாவாகவும் தொண்டு செய்து வருகிறோம். இதற்கு சான்றாக முதலாம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜன் இப்படி பல ராஜாக்கள் அளித்த நிலங்கள் கல்வெட்டுகளில் உள்ளன. அந்த நிலங்கள் இன்றும் எங்களிடத்தில் உள்ளன. இதுவே இதற்கு சான்றாக விளங்குகின்றன. எங்கள் வம்சாவளியினர் 1100 வருடங்களாக இங்கே பூஜை பணியையும் இவ்வாலயத்தையும் தொண்டு செய்து வருகிறோம். இதற்கு சான்று இந்த கல்வெட்டே உதாரணமாகும். இப்பேற்பட்ட ஆலயமானது இன்றும் சித்தர்களால் வழிபட்டு நடந்து வருகின்றன. இவ்வாலயத்தை வழிபடுவோருக்கு இங்கே மேலும் சிறப்பாக ரணபத்ரகாளியானவள் நவக்கிரக சன்னதியின் ராகுவிற்கு எதிராக நேரே இருப்பாள். ஆகவே ராகு தோஷம் உள்ளவர்கள் ராகுவின் அதிபதியான காளியை சேர்த்து வணங்கும் ஒரே திருத்தலமாக இவ்வாலயம் விளங்குகின்றது. இந்த அரிய அபூர்வமான காட்சி வேறு எங்கும் கிடையாது. இவ்வாலயத்தில் இந்த காளியைக்கு பௌர்ணமி அமாவாசை காலங்களில் பூசணிக்காய் தீபம் ஏற்றுவது இங்கே காலச்சிறந்ததாகும். அதன் காரணம் என்னவென்றால் பூ உலகத்திலே சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும் பொருட்டாகவே பூசணிக்காயை வாஸ்து சாந்தியின் போது உடைப்பது வழக்கமாகும். இவ்வாலயத்தில் அந்த பூசணிக்காயில் தீபம் ஏற்றுவது தனது கிரகத்தில், தனது தொழில் இடத்தில் உள்ள அனைத்து ஸ்தலத்திலும் உள்ள சகல வாஸ்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் பொருட்டாகவும், குடும்பத்தில் பில்லி சூன்யங்கள், கலகங்கள், சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும் பொருட்டாகவும் இந்த காளிகாம்பாளுக்கு அமாவாசை பௌர்ணமி தோறும் இங்கே பூசணிக்காய் தீபம் ஏற்றுவது காலம் தொற்று நடந்து வருகின்றன. இப்பேற்பட்ட திருத்தலமானது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் பெரும்பேர்கண்டிகை கிராமம் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே மிக பழமையான, மிக பெருமை வாய்ந்த தொல்லியல் துறை சார்ந்த திருத்தலமாகும். மேலும் இவ்வாலயமானது தரிசித்து வருபவருக்கு பற்பல பலன்களை அனுபவித்து இன்றும் பல பலன்களை பெற்று அனுபவித்து வருகிறார்கள் என்பது பக்தர்களை காணும்பொழுது தங்களுக்கு தெரியும். ஆகவே இவ்வாலயமானது இப்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இவ்வாலயத்திற்கு பாதை சரியில்லாமல் உள்ளன. பக்தர்கள் வருபவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு வந்தால் தரிசனம் செய்யலாம். ஆலயத்திற்கு வரும் வழியில் முதியோர் இல்லம் என்று உள்ளது. அந்த இடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு, வாகனங்களை நிறுத்திவிட்டு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தால் இவ்வாலயத்தை தரிசனம் செய்யலாம். வருபவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு வந்து எல்லோரும் தரிசனம் பெற்று இறைவனின் பற்பல நற்பலன்களை பெற்று நமது சகல பாவங்களையும் நீக்கி நல்லருள் பெற்று வாழ பிரார்த்திக்கிறோம். ஓம் சிவாய நமஹ.